கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, இந்த 2023ஆம் ஆண்டு எப்படி தொடங்கிச்சோ அது எவ்வளவு வேகமாக வந்து இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்கு நேராக உங்களை நிற்பாட்டி இருக்கிறது பாருங்க. இந்த உலகத்தில் எவ்வளவோ மரணங்கள், எவ்வளவோ அழிவு, நாசமோசங்கள், அவைகளுக்கு மத்தியிலையும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்தார் அல்லவா. இதுதான் பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அவனுடைய 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளவோ ஈவுகளை செய்திருக்கிறார். ஈவு, இரக்கம், தயவு. ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் அவர் நடத்தி வந்த பாதைகள், நடத்தி வந்த வழிகள், போஷித்தது, பாதுகாத்தது, பராமரித்தது, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு பீஸ் இல்லாத நேரத்தில் பீஸ் கட்ட வைத்தது. எவ்வளோ ஈவுங்க அதெல்லாம். சில ஆட்கள் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் திகைப்பாங்க. நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. காரணம் நெருக்கங்கள், போராட்டங்கள். பாருங்க, எத்தனையோ பிரச்சனைகள் 2023 ரொம்ப மன கஷ்டங்க, ரொம்ப மன வருத்தங்க. அதுலேயும் சத்தியத்தை கை கொண்டு வர்ற ஜனங்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இன்னும் நெருக்கங்கள் அதிகம். ஆனால் பவுல் சொல்றாரு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளை நினைங்க. ஈவு எப்படி? நன்மையான எந்த ஈவும், எப்படிங்க? யாக்கோபு 1:17 சொல்றாருல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதுக்காக நம்ம நன்றி செலுத்தணும், கோடி நன்றி செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2023ஆம் வருஷத்தில் நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் உங்களுக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு என்ன செய்தீங்க இந்த வருஷத்தில்? கொஞ்சம் சொல்லுங்க. ஆண்டவர் நன்மை செய்தாருங்க, நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், பாடுறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்தீங்க? ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணீங்களா? இல்லை சத்தியத்தை கொண்டு ஜனங்களோடு கூட பேசி அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி பிதாவாகிய தேவனுக்கு கொண்டு முன்பாக கொண்டு நிப்பாட்டிருக்கீங்களா? என்ன செய்றீங்க? என்ன செய்துகிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் நன்மை செய்கிறார். ரைட், ஓகே, என் தேவன் நன்மை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோடு இருந்தபடினால் அவர் நன்மை செய்வார். சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுது. குணமாக்குற ஆண்டவர். அவர் உங்களுக்கு ஈவாய் வெகுமதியாய் கொடுத்த மனைவி, வெகுமதியாய் கொடுத்த கணவன், வெகுமதியாய் கொடுத்த பிள்ளைகள், வெகுமதியாய் கொடுத்த போதகர், வெகுமதியாய் கொடுத்ததான சபை, வெகுமதியாய் கொடுத்த வேலைகள் எல்லாம் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. ஒரு நாள் உட்கார்ந்து கொஞ்சம் உங்களை அலசி ஆராய்ந்த ஆண்டவரை நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அது சொல்ல முடியாது, வாயால் சொல்ல முடியாது, வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அவ்வளவு ஈவுகளை செய்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நித்திரைக்கு போய் காலையில் முழிக்கும் போது தான் தெரியும், ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டி நம்முடைய கிருபை பெரிது என்று சொல்லி. கிருபை, இரக்கம், தயவு. பவுலுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ஆள் சொல்றாரு, ஆண்டவரே என் சரீரத்தில் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்னை கொட்டிக்கிட்டே இருக்கு. நான் 3 முறை இடத்துல விண்ணப்பம் பண்ணேன். அதுக்கு நீ சொன்னீர், பவுலே உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு அந்த கிருபையை வச்சு தான் அந்த ஆள் ஓடினார். நாமளும் கிருபை கொண்டு ஓடுவோமா? இதுவரைக்கும் நடத்துனவருக்கு நன்றி சொல்லி இந்த வருஷத்தில் நீங்கள் அப்படி ஒன்றும் காரியம் செய்யலைன்னா வர்ற ஆண்டுலையாவது நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. தசபாக காணிக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆலய ஆராதனை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆத்தும் பாரத்தோடு கூட மற்றவர்களுக்கு ஒரு விசேஷத்தை செய்யுங்க. சொல்லுங்கள், தேவன் எனக்கு செய்த நன்மைகளை இப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் கிரியை செய்வார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, அருமையான நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் ஒப்ப கூட ஜெபிக்கிறையா. தேவ சித்தம், தெய்வ திட்டம் பிள்ளைகள் நிறைவேற்றப்பட முடியாது ஜெபிக்கிறேன்.
ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. எல்லாருடைய வாழ்க்கையில் ஆச்சரியமாயிற்று. நம்முடைய கருத்தில் ஒப்பக்கூடி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு ஆண்டு காலம் முழுவதும் நடத்தி வந்த கர்த்தருக்கு கோடி சோத்திரம். வருகிற ஆண்டு ஆண்டவரே, இந்த வருஷத்திலே நம்முடைய பிள்ளைகள் முடிவெடுத்து வாழ உதவி செய்வீராங்க. நீர் அப்படி சிறக்காய் ஸ்தோத்திரம். கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.